வாங்க இன்றைக்கி கைமணத்தில் சூப்பரான மீன் குழம்பு வத்தலாம். சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாம். இப்போ 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். 2 தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசியட்டும், நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டாச்சு. இப்போ ஒரு 6 பல் பூண்டு உரித்து அதையும் சேர்த்துடலாம். முழுசாக சேர்த்துட்டு நல்லா மசியட்டும், காயெல்லாம் நல்லா வேகட்டும். பூண்டெல்லாம் 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இதுதான் அதுக்கு சேர்க்க வேண்டிய பொடி. நல்லா பொடியோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துடலாம். ஜாரை கழுவிட்டு அதையும் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு கிண்டிட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் கொதி வந்துருச்சு. மீனை சேர்த்துடலாம். இது கம்மா மீன், விரால் மீன் சேர்த்துட்டு மீன் போட்டோடனே ரொம்ப குழம்ப கிண்டக்கூடாது. ஒரே ஒரு பரட்டிட்டு பரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் நல்லா எரிய விட்டுட்டு இந்த பதத்தில் மீனை நல்லா பரட்டி விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு மீன், நல்லா உடையாமல் முழுசாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆடை விழுந்துருச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. காரசாரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.